வணக்கம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் பழமையான மாணிக்கவாசகரோட திருவாசகம், இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த பழமையும் புதுமையும் எப்படி ஒரு புள்ளியில இணைஞ்சு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த கேள்வியிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்பவாச்சும் அப்படி தோணியிருக்கா? நம்ம வாழ்க்கை ஏதோ ரொம்ப சிக்கலாயிடுச்சு, ஒரே ஓட்டமா இருக்கு, ஒரு நிமிஷம் நிக்க கூட நேரம் இல்லைன்னு ஒரு ஃபீலிங். உண்மைதானே. நம்ம எல்லாருமே இந்த வேகமான உலகத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இதனால வர்றதுதான் இந்த மன அழுத்தம், குழப்பம் எல்லாமே. அமைதியா ஒரு நிமிஷம் உட்கார முடியல. இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு தேவைப்படுற அந்த தெளிவை நம்ம எங்க போய் தேடுறது? அதுதானே இப்போ இருக்கிற பெரிய சவால். ஆனா பாருங்க, இந்த சவாலுக்கு இங்க ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான தீர்வு இருக்கு. ஒரு பக்கம் காலத்தால் அழியாத பழமையான ஞானம், அதாவது திருவாசகம். இன்னொரு பக்கம் அந்த ஞானத்துக்கு உயிர் கொடுக்கிற புது டெக்னாலஜி, அதாவது AI. இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது நாம இதுவரைக்கும் பார்த்தடேந்த ஒரு புது அனுபவம் கிடைக்குது. அப்போ இந்த திருவாசகம் AIனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆப். ஆனா வெறும் ஆப் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இது திருவாசகத்தோட ஆழமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு AI மூலமா இசை, படங்கள், அப்புறம் நமக்கு புரியுற மாதிரி எளிய விளக்கங்கள்னு ஒரு புது வடிவத்தை கொடுக்குது. அந்த பழங்கால ஞானத்தை நம்ம ஸ்மார்ட் போன்லயே நம்ம அனுபவிச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு. இதோட மையக் கருத்தே ரொம்ப ஆழமானது. படிக்க வேண்டாம், புரிந்து கொண்டு வாழுங்கள். அதாவது திருவாசகத்தை ஒரு பாடப்புத்தகம் மாதிரி சும்மா படிக்கிறதில்ல நோக்கம். அதுல இருக்கிற ஞானத்தை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கணும். இது வெறும் ஏட்டுச்சுரக்காய் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த அனுபவத்தை ரொம்ப அழகா 5 ஸ்டெப்பா பிரிச்சிருக்காங்க. முதல்ல திருவாசகத்துல இருந்து ஒரு பாடல், அடுத்து அந்த பாடலோட உணர்வுக்கு உயிர் கொடுக்க ஒரு AI இசை, அதுக்கப்புறம் அதோட ஆழமான அர்த்தத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர ஒரு AI படம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிய தமிழ்ல ஒரு விளக்கம், கடைசியா இதான் ரொம்ப முக்கியம், நாம கத்துக்கிட்ட அந்த ஞானத்தை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு வழிகாட்டு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த AI உருவாக்குற சிம்பனி இசைதான். ஒவ்வொரு பாடல்லையும் என்ன உணர்வு இருக்கு, சோகமா, பக்தியா, ஆனந்தமான்னு AIயே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு பிரத்யேகமான இசைய உருவாக்குது. எதுக்குன்னா, நாம வெறும் வார்த்தைகளை மட்டும் படிக்காம அந்த பாடலோட ஆன்மாவை முழுசா உணரணுங்கிறதுக்காக தான். 1000 வார்த்தைகள் சொல்ல வர்றத ஒரு படம் சொல்லிரும் சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் பாடல்களோட ஆழமான அர்த்தங்களை ஒரே பார்வையில நமக்கு புரிய வைக்க AI மூலியமா பிரத்யேகமா ரொம்பவே உயர்தரமான படங்களை உருவாக்குறாங்க. இது அந்த ஞானத்தை இன்னும் சுலபமா நம்ம மனசுல பதிய வைக்குது. சரி, இந்த ஆப் யாருக்காக உருவாக்கப்பட்டது? இத உருவாக்குனவங்க குறிப்பா ஒரு 4 வகையான மக்களை மனசுல வச்சுதான் இத வடிவமைச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல தொழில் முனைவோர்கள். அவங்களுக்கான மந்திரம் இதுதான்: நிம்மதியோடு வியாபாரம் செய்யணும். அதாவது லாபம் சம்பாதிக்கணும், ஆனா அதே நேரத்துல மன அமைதியை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இது. பிசினஸ்ல தினமும் எத்தனையோ ரிஸ்க் எடுக்கணும், டென்ஷனான முடிவுகள் எடுக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல திருவாசகத்தோட இந்த ஞானம் ஒரு தெளிவான பாதையை காட்டும். இது வெறும் பிசினஸ் வழிகாட்டி இல்ல, அமைதியா பிசினஸ் பண்றதுக்கான வழிகாட்டி. ரெண்டாவதா, எனக்கு பெருசா எதுவும் வேணாம், மன நிம்மதி இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க. இந்த வேகமான உலகத்துல அமைதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இது. நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத பாரத்தை இறக்கி வைக்கவும், தேவையில்லாத அழுத்தங்களை குறைக்கவும், வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிச்சு வாழவும் இது ஒரு நல்ல துணையா இருக்கும். மூணாவதா பெற்றோர்கள். குறிப்பா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, அதை விட முக்கியமானது இருக்குன்னு நம்புற பொறுப்பான பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக. பிள்ளைங்களை எப்படி வழி நடத்துறது, கோபம் வரும்போது அது எப்படி சமாளிக்கிறது, குடும்ப உறவுகள்ல விரிசல் வராம எப்படி பாத்துக்கிறதுன்னு நமக்கு இருக்கிற பல நடைமுறை சிக்கல்களுக்கு திருவாசகத்தோட எளிய உண்மைகள் ஒரு நல்ல தீர்வு காட்டுது. கடைசியா இளைஞர்கள். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல கேக்குற கேள்விதான் இது: நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிற இளம் மனங்களுக்காக, வாழ்க்கைனா வெறும் மார்க்கும் டிகிரியும் மட்டுமில்ல, அதுக்கு மேலேயும் நமக்கான ஒரு மதிப்பு இருக்குன்னு புரிய வச்சு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க இது ஒரு வழிகாட்டியா அமையுது. ஆக இந்த முழு முயற்சியோட நோக்கத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது இதுதான்: பழைய ஞானம் புதிய தொழில்நுட்பத்தோட சேரும்போது ஒரு புதிய வெற்றி உருவாகுது. இதுதான் இந்த முழு திட்டத்தோட அஸ்திவாரம். இறுதியா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட பழங்கால இலக்கியங்களையும்
அதுல இருக்கிற ஞானத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல இது மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துறது தான் இனிமேல் எதிர்காலமா இருக்குமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?